மாமன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார் வரவிடாமல் தடுத்த அவர்கள் உருவாக்கிய அந்த தடுப்புச் சுவர் தற்பொழுது கிரேட் வெல் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்துடைய 8 அதிசயங்களில் ஒன்றாகிய சீன பெருஞ்சுவரை தான் குறிக்கிறதா? இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. சில சகோதரர்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறியிருந்தார்கள், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார் வரவிடாமல் உருவாக்கிய சுவர் சைனாவுடைய அந்த பெருஞ்சுவர் தான் என்று அவர்கள் கமெண்ட் செக்ஷனிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பதிவுல இது எந்த அளவுக்கு உண்மை? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய சுவருக்கும் இந்த சீன பெருஞ்சுவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, ஒப்புமை இருக்கிறதா என்பதைத்தான் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின சுவரை பற்றி குர்ஆனிலே சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவிலே தெளிவாக பேசியிருக்கிறேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், இன் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மாமன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பரிவாரங்களை எடுத்துக்கொண்டு முழு உலகத்தையும் சுற்றி வந்தார்கள். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த 4 பேரில் ஒருவர் தான் மாமன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திற்கு வந்த பொழுது அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், இந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார் நம்முடைய வாழ்வாதாரங்களை அழித்து வருகிறார்கள், அதனால் இவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள், பாதுகாப்பை பெற்று தாருங்கள், வேண்டுமென்றால் உங்களுக்கு நாங்கள் பணங்களை சேகரித்து தருகிறோம் என்று சொன்னதற்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய பணம் எனக்கு தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஆதூனி ஜுபர் அல் ஹதீத், எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு ஒத்தாசை செய்யுங்கள், எனக்கு இரும்பு பாலங்களை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லி அந்த 2 மலைகளுக்கு நடுவிலே இருந்த அந்த பள்ளத்தாக்கை வெறும் இரும்பால் நிரப்புகிறார்கள். அந்த மலையுடைய உச்சி அளவுக்கு இந்த பாலங்கள், இரும்பு பாலங்கள் அடுக்கப்பட்டதற்கு பிறகு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? உன்ஃபுஹு, மக்களை பார்த்து சொன்னார்கள், கீழே நெருப்பை மூட்டி ஊதுங்கள். ஹத்தா இதா ஜஅலஹு நாரா கால ஆதூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா, அந்த நெருப்பு மூட்டப்பட்டதும் அது ஊதப்பட்டதற்கு பிறகு அந்த இரும்புகள் சிவப்பு நிறமாக மாறியது, நெருப்பாக மாறியது. பிறகு ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மேலால் செம்பை, உருக்கிய செம்பை ஊற்றி அந்த இடத்தை ஒரு தடுப்பாக மாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது 2 மலைகளுக்கு நடுவில் தான் ஒரு தடுப்பை மாமன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் சீன பெருஞ்சுவரை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5600 கிலோமீட்டரை விட நீளமாக இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய சுவர் 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு பகுதி. ஆனால் சீன பெருஞ்சுவரை எடுத்து பார்க்கும் பொழுது 5600 கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. முதலாவது ஒப்புமையை பார்க்கும் பொழுது இது சீன பெருஞ்சுவர் கிடையாது. இரண்டாவது, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின அந்த சுவர் இரும்பு, செம்பு 2 விடயத்தால் மட்டும் தான். ஆனால் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சீன பெருஞ்சுவர் மலைகளில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சுவரை கட்டுவதற்காக 3 லட்சம் அடிமைகள் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கற்கள் இல்லாத நேரத்தில் மரங்களுடைய கட்டைகளை வைத்தும் இந்த சீன பெருஞ்சுவரை கட்டியிருக்கிறார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. இரண்டாவது ஒப்புமையை வைத்து பார்க்கும் பொழுதும் 2க்கும் முரண்பாடு இருக்கிறது. மூன்றாவது ஒரு கருத்து தான்,
ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பாலும் செம்பாலும் இந்த தடுப்பை உருவாக்கி உறுதியாக ஆக்கிவிட்டார்கள். எந்த இடத்திலும் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் இந்த சீன பெருஞ்சுவரை எடுத்து பார்க்கும் பொழுது 4 தடவைகள் இது கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது தடவை 2200 வருடங்களுக்கு முன்னால் இது கட்டப்பட்டது. முதல் தடவை குயின் சிங் ஹுவான் என்ற அரசன் சைனாவை ஆட்சி செய்தான். மெங்கோலியர்கள் சைனாவின் மீது படையெடுத்து விடக்கூடாது என்பதற்காக பெரும் சுவரை, இந்த சீன பெருஞ்சுவரை அவன்தான் முதலாவதாக கட்டினான். கிறிஸ்துக்கு முன் 208வது வருடம் குயின் சிங் ஹுவான் என்ற இந்த அரசன் மெங்கோலியர்கள் சைனாவுக்குள்ளால் வருவதை தடுப்பதற்காக வேண்டி வடக்கு எல்லை முழுவதும் இந்த பெருஞ்சுவரை கட்டினான். இது 5600 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு பகுதிகளில் கட்டப்பட்டது. கிழக்கிலே யாழு ஆற்றங்கரையில் இருந்து மேற்கிலே சியாயு கணவாய் வரை இது கட்டி முடிக்கப்பட்டது. மெங்கோலியர்களுடைய குதிரைகள் இந்த சுவரை தாண்டாமல் இருப்பதற்காக வேண்டி உயரமாகவும் கட்டப்பட்டது. இரண்டாவது தடவை கிறிஸ்துக்கு பின் 1வது நூற்றாண்டில் கான் பரம்பரையை சேர்ந்த அரசன் இதை கட்டினான். மூன்றாவது தடவை கிறிஸ்துக்கு பின் 1138 இருந்து 1195 வரைக்குள்ள காலப்பகுதியில் 3வது தடவை இந்த சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டது. 4வது தடவை கிறிஸ்துக்கு பின் 1368 இருந்து 1720 வரை உள்ள அந்த காலப்பகுதியில் மிங் வம்சத்தை சேர்ந்த அரசன் 4வது முறையாக இந்த சுவரை கட்டினான். அவன் கட்டிய அந்த சுவர் 7300 கிலோமீட்டர் வரை நீளமாக இருந்தது. பிறகு காலம் செல்ல செல்ல இந்த சுவர் அப்படியே இடிந்து விழுந்து தற்பொழுது முழுமையாக கட்டப்பட்ட பகுதியில் 1/3 பகுதி மட்டும்தான் மிகுதமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களை, இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த சுவருக்கும் சீன பெருஞ்சுவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்து ஒரு ஒப்புமையை பார்த்தால், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் வரக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த சுவரை எழுப்பினார்கள், கட்டினார்கள். ஆனால் சீன பெருஞ்சுவர் மெங்கோலியன் படையினரும் அவர்களுடைய குதிரைகளும் சைனாவை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்ற நோக்கில்தான் அந்த சுவர் கட்டப்பட்டது. அதனால் இரண்டிற்கும் முரண்பாடுகள் இருக்கிறது. அடுத்து ஒரு ஒப்புமை தான், இந்த பெருஞ்சுவர் சைனாவிலே இருக்கிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய இந்த சுவர் குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அசர்பைஜான் அர்மீனியாவுடைய பகுதியில் தான் இது அமைந்திருக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த டிஸ்டன்ஸ் சைனாவிற்கும் அசர்பைஜானுக்கும் பல்லாயிரம் கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இப்படி இருக்க இதுதான் சீன பெருஞ்சுவர் என்று வாதிடுவது மிகவும் தவறான ஒரு விடயம். ஆகவே நான் சொன்ன இந்த ஒப்புமையை வைத்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய சுவர் வேறு, இந்த சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட நோக்கம் வேறு. இடையிலே எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. இரண்டும் வேறு வேறு நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய விளக்கங்களை இன்னும் அதிகமாக தந்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.